அப்படிங்கிற வார்த்தையே ரொம்ப பிரமிப்பான ஒரு வார்த்தை. அதை விட ஒரு பெரிய வார்த்தை வந்து தமிழில் இருக்கவே முடியாது. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தால் அடேங்க அப்பான்னு சொல்கிறது காரணம் அப்பா தான் வந்து பெருசு, அப்பா தான் வந்து மிக பெருசு. அப்பாவை விட பெருசு வந்து எதுவுமே கிடையாது. ஒரு தந்தை மேலே உள்ள மரியாதை எப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்க உடம்புல உள்ள ரத்தம் மாதிரி. அது நீங்கள் ஏன் பாசிட்டிவாக பிறந்தா இறக்குற வரைக்கும் அது மட்டுமே தான் வந்து உங்கள் பிளட் குரூப்பாக இருக்க முடியும். அது மாதிரி ஒரு தந்தை மேலே உள்ள பாசம் வந்து அவ்வளவு உயரியது, அவ்வளவு மாற்றமே இல்லாதது, அவ்வளவு சிறந்தது. இப்போது எங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே கமலான்னு தான் இருக்கும். ஸோ அப்பா கேட்போம், அப்பா என்னப்பா எல்லாமே அம்மா பேர்லேயே வச்சுருக்கோமே, ஒரு கம்பெனி கூட வந்து நம்ம பேரில் இல்லையேப்பா, உங்கள் பேரில் நீங்கள் ஒன்று கூட வச்சுக்கிட்டேன்னு. இல்லை அம்மா பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தாயை, எங்கள் தாயை வந்து எவ்வளோ தூரம் மதிக்கணுங்கிறது வந்து அப்பாவே மதித்தா நாங்கள்லாம் வந்து அப்பா வந்து எவ்வளவு அம்மா வந்து நாங்கள் தலையில் வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிற அளவில் அப்பா வந்து அம்மா வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த இதில் தான் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து தொழில் தொடங்கின அந்த ஸ்டேஜஸில் வந்து எங்களுக்கு ஜாஸ்தி தொழில் பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் கூட வந்து நிறைய ரிஸ்கெல்லாம் எடுத்து நிறைய தைரியமாக நாங்கள் செய்வோம். அதுக்கு காரணம் வந்து சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ரோப்பில் வந்து ஆடுறவங்க வந்து ரொம்ப தைரியமாக ஆடுற மாதிரி இருக்கும். உலகமெல்லாம் அவங்கள பார்த்து வியந்து கைதட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா அது அந்த கயத்து மேலே ஆடுறவனுக்கு வந்து அவனுடைய கான்ஃபிடென்ஸோ இல்லை கயத்து மேலே அவனுக்கு ஆட தெரிஞ்ச அந்த வித்தையுடைய திறனோ அதை கொண்டு அவன் ஆடிடலை. அவன் ஒரு கால் விழுந்தான்னா கீழே சேஃப்டி நெட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் தான் விழுவோம், நம்ம சாக மாட்டோம் அப்படிங்கிறதுல தான் மேலே அவன் சர்க்கஸ் காட்டுவான். அந்த மாதிரி எங்கள் அப்பான்னு ஒருத்தவங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அவ்வளோ தைரியமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா இல்லைங்கும் போது எவ்வளவு எங்களுக்கு வித்தை தெரிஞ்சவனும் இப்போ எங்களால் கயிறு மேலே எதுவுமே செய்யவே முடியலை. அந்தளவுக்கு அப்பா வந்து எங்களுக்கு ஒரு பெரிய தைரியமாக இருந்தாங்க. அவங்க கடைசியாக வந்து அவங்களுடைய உடல்நிலை சரிந்த நிலையில் ஒரு நாள் வந்து அவங்க சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க. அவங்கள பார்க்க சில பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க எந்திரிச்சாங்க, அப்படியே சரிஞ்சு விழுக போனாங்க. நான் பக்கத்தில் இருந்தவன் அப்படியே அப்பா வந்து நிறுத்தினேன். அப்படியே அவங்கள நிறுத்தும் போது எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கண் கலங்கிட்டேன். காரணம் வந்து எங்கள் அப்பாவை நான் தூக்கி நிறுத்துறதா, எங்கள் அப்பாவை நான் தூக்கி நிறுத்தக்கூடாது போச்சு. அப்படின்னா ஏன்னா எங்கள் அப்பா தான் எங்களை தூக்கி நிறுத்தினவங்க. அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கோம்னு சொன்னால் அப்போ நம்ம அவங்கள இழக்கிறோமா? அப்பாங்கிறது வந்து ஒரு பெரிய சிங்கம் மாதிரி, ஒரு பெரிய 10 யானை மாதிரி, ஒரு சேனைக்கு சமானம். அப்பேற்பட்ட எங்கள் அப்பா கடைசியாக வந்து அவங்க மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா 6 அடி உருவம் அசையாமல் படுத்திருக்கு. அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கெல்லாம் யாருக்குமே வந்து தைரியம் இல்லை அந்த மாதிரி. அதே நேரத்தில் அவங்க வந்து எவ்வளவோ பேசுவாங்க, ஊருக்கெல்லாம் எவ்வளவோ நியாயம் சொல்லுவாங்க. அந்த மனிதன் வந்து கடைசியாக வந்து வாய் பேசாமல் அசையாமல் தன் முன்னால் நிற்கிறது தன் பிள்ளைகள் கூட அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலையில் இருக்கும்போது அதை விட ஒரு ரொம்ப பெரிய கொடிய ஒரு விஷயம் எதுவாகவும் இருக்க முடியாது. ஒரு தந்தையுடைய இழப்புங்கிறது வந்து ஒரு அப்பா செத்தா வித்த போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பா செத்தா அத்தனையும் போச்சுன்னு நினைக்கக்கூடியவன் நான். ஃபாதர் இஸ் எவ்ரிதிங்.